பொதுவாக இந்த திமுகவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நாமெல்லாம் டாக்டர் ஆனது, நாமெல்லாம் ஜட்டி போட்டது, இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதரவாளர்கள் அண்டா உட்பட நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அதே விஷயத்தை தான் நேரடியாக எங்கேயும் காண்பித்திருக்கிறார்கள் அப்படின்னா நம்ம சட்டமன்றத்திலையும் காண்பித்திருக்கிறார்கள். எங்களுடைய கூட்டணி வச்சு தான் நீங்கள் ஆட்சி செஞ்சிட்ருக்கீங்க, எங்கள் தயவில் தான் நீங்கள் ஆட்சி செஞ்சிட்ருக்கீங்க, எங்கள் தயவில் தான் நீங்கள் அரசியல் செய்ய போகிறீங்க, எங்கள் தயவில் தான் நீங்கள் அரசியல் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு இலக்கணமே அவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கார். தப்பு ஒன்றும் கிடையாது. பட் எங்களால் தான் எல்லாம் முடியும், எங்களால் தான் ஆட்சி நடக்குது, எங்களால் தான் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனநிலைமை நான் இல்லைனா ஒன்றுமே இல்லைப்பா அப்படிங்கிற மன்னர் மனநிலைமை தான். எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள், அது சார்ந்து இருக்கக்கூடிய உண்மை தரவுகள், அது மட்டும் இல்லாமல் சோதிடர்னு சொன்னோம் பாருங்கள், அவங்களுடைய பதவி விட்டை தூக்கிட்டாங்க தாவேகா. ஸோ அதுக்கான எதிர்ப்பு, அதற்கான ஆதரவு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டுக்கு இணங்க நம்ம கிட்ஸுக்காக ஒரு சம்மர் ஆஃபர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ கேண்டில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. முதல் விஷயமா, சீமான் அவர்கள் இன்னைக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு நியூஸ் மீடியாவில் அவரை பேட்டி எடுக்க போகும்போது சீமான் அவர்கள் புது கட்சியை பற்றி, புது ஆட்சியை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னேன். புதிய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். புதிய அரசு அவ்வளோதான் தம்பி, போங்க தம்பி, வேலையை. ஸோ இந்த ஒரு மனநிலை மாற்றம் அப்படிங்கிறது உண்மையிலேயே சீமான் அவர்களுக்கு வேண்டுமான்னு கேட்டால் வேணும். ஏன்னா சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த மீடியாவாக இருந்தாலும் உட்காந்து பேசுவார், இல்லாட்டி டிஸ்கஸ் பண்ணுவார். பட் கடைசி கொஞ்சம் காலகட்டங்களில் சீமான் அவர்கள், அது சாட்டை அவர்கள் மீது தனிப்பட்ட வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய யூடியூபர்ஸ்க்கு இருந்தாலும் சீமான் அண்ணன் அவர்கள் மீது பொதுவான விமர்சனம் அப்படிங்கிறது யாராலையும் வைக்க முடியாது. அவர்களுடைய கொள்கை கோட்பாடு அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவர் இப்போ மீடியாவை ஒமிட் பண்ணுறது நல்லது தான் அப்படின்னு சொல்லி என்டிகேனுடைய பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த அந்த எலெக்ஷனின் போதெல்லாம் சீமான் அவர்களுடைய பேச்சுக்களையும் சீமான் அவர்களுடைய அந்த இன்டர்வியூஸ் எதையுமே சரியான மீடியாக்கள் டெலிகாஸ்ட் பண்ணல, மக்கள் மத்தியில் சீமான் அவர்களே ஒரு பேசு பொருளாவே மாத்தல அப்படிங்கிற கோபம் என்டிகேவை சார்ந்த எல்லாருக்குமே இருக்கு. அப்போ சீமான் அவர்கள் இன்னைக்கு அந்த செய்தி, அந்த ஊடகத்துக்கு அவர் கொடுத்த பதில் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருந்துச்சு, இதே மாதிரி தான் இவங்களை டீல் பண்ணணும் அப்படிங்கிற கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இதே மாதிரியான ஒரு டீலிங் விஷயம் தான் இப்போ அதிமுக இடையே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதிமுக இரண்டா பிளந்து நிற்குது. ஒரு பக்கம் 22 எம்எல்ஏஸ், இன்னொரு பக்கம் 25 எம்எல்ஏஸ் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு தாவேகாவினுடைய ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் இல்ல ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்குது. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக தேவையான எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 119. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுடைய எண்ணிக்கை 140. ஸோ 140 எம்எல்ஏக்களுடன் ஆட்சி அப்படிங்கிறது தொடரப்போகிறது. அடுத்த 6 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ 6 மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனையை நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் ஆட்சி தொடங்கி ஒரு 2-3 தினங்கள் தான் ஆகுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச போகிறார். அப்படி பேசும்போது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இது ஒரு சிறுபான்மை ஆட்சி, நிறைய பேர் மக்கள் உங்களுக்கு எதிராக தான் வாக்குகள் போட்டிருக்காங்க, 65% மக்கள் உங்களுக்கு எதிரான வாக்குகளை செலுத்தி தான் நீங்கள் இந்த ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க. ஆனாலுமே எங்களுடைய தயவு இல்லாமல் உங்களால் ஆட்சி நடத்த முடியாது, எங்கள் தயவுடன் தான் நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க. மக்களுக்கு இப்போவே இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிருச்சு, நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார். பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட நிறைய பேர் கேட்டுக்கொண்டது என்னன்னா, சார் ஆட்சி தொடங்கி 2-3 தினங்கள் தான் ஆகுது, 10ஆம் தேதி அவங்க பதவி ஏற்றாங்களா, 3வது தினம், இந்த 3 தினங்களில் மக்கள் அவ்வளோ அதிருப்தி அடைந்து விட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே கேட்கணுமா வேண்டாமா? இந்த அளவுக்கு ஒரு ஈகோ அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கருத்துக்கள் சொல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி பேசிட்டார் தெரியுமா? ஸ்டாலின் அவர்களை விட தூக்கி சாப்பிட்டுட்டார். உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின். இந்த டைலாகை பேசினாலும் பேசுவாங்க, ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. பட் 3 நாளில் ஒரு அரசாங்கத்தை நம்மளால் எடை போட முடியாது. இந்த 3 தினங்களில் அதிகாரிகளை மாற்றி அமர்த்த வேண்டும். அதிகாரிகளுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் அவங்களுடைய ஆஃபீஸுக்கெல்லாம் போய் இப்போ இந்த 3 தினங்களாக சட்டமன்றம் பதவியேற்பு விழா இப்படி தானே போயிட்டு இருக்கு. இனிதானப்பா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு போவாங்க, ஒவ்வொரு இலாக்காக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, ஒரு ஆடிட் அப்படிங்கிறது நடத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆடிட் நடத்தின உடனே வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் இனிமே தான் நடக்கும். இந்த 3 தினங்களே மக்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. அது உங்களுடைய ஐடிவிங், உங்களுடைய சேனல்ஸ், கலைஞர் டிவி, சன் நியூஸ், இவங்களை வச்சு நீங்கள் ப்ரொபகண்டா செஞ்சு மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அதை சட்டமன்றத்திலையும் சொல்லியிருக்கீங்க, அவ்வளோதான்.
மக்கள் யாராவது அதிருப்தியில் இருக்காங்களான்னு கேட்டால் அதிருப்தியில் இருக்காங்க. ஏன் எதிர்க்கட்சி இப்படி பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற அதிருப்தியில் இருக்காங்க. வேற விதமான அதிருப்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் அதிருப்தி இருந்துச்சு. ஒரு ஜோதிடர், அவருக்கான ஒரு முக்கியமான ஒரு ஜோதிடரை அவருக்கான ஒரு ஓஎஸ்டியா அங்கே அப்பாயிண்ட் பண்ணது அப்படிங்கிறது எல்லோருடைய அதிருப்தியாக இருந்துச்சு. அதை எல்லாருமே பதிவு பண்ணும்போது அதை நான் லெட் மீ ரீதிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சொன்ன கொஞ்சம் நேரத்திலேயே அவருடைய அந்த பதவி அப்படிங்கிறது பறிக்கப்பட்டது. அவருக்கு பதவி கிடையாது, தனிப்பட்ட முறையில் அந்த சோதிடருக்கு அந்த பதவி அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் நம்முடைய விஜய் அவர்கள் அவங்க மக்களுடைய மனநிலைமை இப்படி தான் இருக்குது. எதிர்க்கட்சியினுடைய வன்னியரசு அவர்கள் சொன்னாங்க, பிரேமலதா அவர்கள் சொன்னாங்க, அதுலேயும் குறிப்பாக பாமகவினுடைய சௌமியா அவர்கள் சொன்னது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மீதம் இருக்கும் எல்லாருமே ஒரு கட்சி ஆட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மக்களுக்கு என்ன தேவை, பெண்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பேசின ஒரே ஒரு எம்எல்ஏ அவங்க மட்டும்தான். அப்பார்ட் ஃப்ரம் தாவேகா அந்த எம்எல்ஏ மட்டும் நல்லா பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம். மீதம் இருக்கும் எல்லோரும் அதே மாதிரி தான். என்னென்ன வேணும், நம்ம இந்த சனாதானத்தை வேறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் பேசினதாக இருக்கட்டும். எகெயின் சனாதானம் அப்படிங்கிறதும் இந்து மக்கள் அப்படிங்கிறதையும் ரொம்ப பெரிய அளவில் கொச்சையாக பேச சட்டமன்றத்திலே பேச ஆரம்பிச்சிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறத இன்னைக்கு நிறைய பேர் பதிவு பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் இன்னும் உங்களுடைய தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை, சனாதான எதிர்ப்பு அப்படிங்கிறது வேற, ஒட்டுமொத்தமான ஹிந்து மக்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது வேற, நீங்கள் ஹிந்து மக்களை எதிர்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கருத்துக்களை தொடர்ச்சியாக இந்த அரசியல் அந்த வட்டாரங்களில் நம்மளால் பார்க்க முடிகிறது. வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாங்க, இல்லை நம்ம இந்த மாதிரியான மூட நம்பிக்கையை அகற்றுவதற்கான சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். பிரேமலதா அவர்கள் அவங்க கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, முகத்தை மூடிட்டு யாரோ தாவேகா ஆஃபீஸ்குள்ளே போனாங்கல்ல, அவங்க யார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சாக வேண்டும், இங்கே குதிரை பேரம் நடந்ததா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாவேகா சொல்றாங்க, இங்கே குதிரை பேரம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நடக்கல, ஆனால் இந்த அரசாங்கம் குதிரை வேகத்தில் தான் செயல்பட போகிறது, அதை பொறுத்திருந்து பார்ப்பீங்க. எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பிக்கையான, மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் உந்து சக்தியான ஒரு அரசாங்கமாக தான் இருக்க போகுது, அதை இனிமே தான் நீங்கள் பார்க்க போறீங்க. எஸ், எதிர்கட்சி சொல்ற மாதிரி நாங்கள் சிறுபான்மை ஆட்சி தான், சிறுபான்மையினருக்கான அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கான ஒரு ஆட்சியை நாங்கள் செய்ய போகிறோம். அது இல்லாமல் உங்களுடைய விருப்பு வெறுப்பு, உங்களுடைய மிரட்டல், போன முறை ஆட்சி அப்படி தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறத சொல்லாமையே சொல்லிட்டு போயிட்டார். யாரையும் மிரட்டி அடிப்பணியை வைக்க மாட்டோம், எல்லாருமே இங்கே சகஜமாக எல்லாருக்கூடையும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இங்கே நடக்க போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை விஜய் அவர்கள் பேசியிருந்தார்கள். இதை தாண்டி அடுத்ததாக சில நபர்கள் குதிரை பேரம் கிடையாது, யானை பேரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. காமராஜ் அவர்கள் அமமுகவினுடைய முன்னாள் அமமுகவினுடைய எம்எல்ஏ காமராஜ் அவர்களை இப்போ கட்சியிலேருந்தே தூக்கிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இன்னைக்கு நாளைக்கு நேற்றுக்கு என்னைக்குமே நான் இனிமேல் ஆதரவு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு பல பிரச்சனைகள் வரலாம், இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னை காப்பாற்றாமையா விட்டுவிட போகிறார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறார். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இப்போதே வெறுப்பு அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் திமுகவினுடைய வெறுப்பு எப்படி இருக்கும்னா, இங்கே கரண்டாக என்ன நடந்துட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்க வெறுப்பை அறிவிப்பார்கள். அதுவும் குறிப்பாக இப்போ நிறைய ஜென்சி பசங்க, இளைஞர்கள் தான் தாவேகாக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுடைய மொழியே அவங்க மாற்றிட்டாங்க. மொழி அப்படின்னா அவங்க தமிழ் சூப்பராக, அவங்களுடைய எழுத்தாளர்கள் எல்லாருமே, அவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாமே சூப்பராக தமிழ் எழுதி கொடுப்பாங்க. பட் இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்காருன்னா, உங்களுடைய ஸ்டார்டிங்கே இந்த அளவுக்கு உலட்டிட்டு இருந்துச்சுன்னா ஃபினிஷிங் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரியான ஒரு ட்வீட். ஸோ மக்களிடையே சகஜமாக பேசுகிறாங்களாம். அந்த சகஜ பேச்சுக்கள் அப்படிங்கிறது இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலில் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. நெக்ஸ்ட் ஒன், அதிமுகலே 2 பிரிவுகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிளவுகளுக்கு காரணம் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து டீல் பண்ணிக்கிட்டது தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, சிவி சண்முகம் அவர்கள் சொல்கிறாங்க. என் குழந்தைகளை முன்னாடி நிப்பாட்டுறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுடைய குழந்தையை நிப்பாட்டட்டும், நம்ம 2 பேருமே நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், திமுக கூட இணைவதை எங்களால் ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை. திமுக ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்தியை எதிர்ப்பதற்காக தான் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கப்பட்டது. ஆனால் அது கூட போய் ஜாயிண்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னது, டெல்லியில் எல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் எங்களால் அக்செப்டே பண்ணிக்கிட முடியலை. அதனால தான் நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த மாதிரி 2ஆக மாறி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதிமுக திமுக அலைன்ஸ் வச்சு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக திருமாவளவன் அவர்களை நிறுத்துவதற்கான முயற்சிகள் நடந்ததாம். அந்த முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய அளவில் தடுப்பாக இருந்தார். ஆனால் நான் முதலமைச்சராக இருப்பேன், அப்படி இல்லைனா எதிர்க்கட்சி தலைவராக இருப்பேன், திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது சிவி சண்முகம் அவர்கள் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். எடப்பாடி
பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, அதிமுக கூட நாங்கள் எப்படி பேரம் பேசுவோம், திமுக கூட நாங்கள் எப்படி ஒன்றாக போவோம், நம்முடைய தேர்தல் அறிவிப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே எல்லாத்துலேயுமே நம்ம திமுகவை தானே எதிர்த்து பேசியிருக்கோம், அப்படி இருக்கும்போது நாம் எப்படி திமுக கூட போவோம், அது எல்லாமே போலியான செய்திகள். அவங்களுடைய அந்த பதவி ஆசைக்காக சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி உட்பட நிறைய பேர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, இப்படி தாவேகா கூட சேர்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்களே தவிர வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை நாங்கள் பொதுச் செயலாளராக சொல்கிறேன். ஸோ அதற்கான தண்டனையை இங்கிருந்து போனவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி சட்டப்படியான நடவடிக்கையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈடுபட போகிறார் என்பதை வெளிப்படையாகவே அவர் சொல்லியிருக்காரு. அந்த மற்றும் சிலருக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய சிலருக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார்கள். ஸோ ஓவராலாக இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சட்டமன்றம் சூடுபிடிக்க போகுது. இதுவரையிலும் சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத நபர்கள் கூட இன்னைக்கு சட்டமன்றத்தில் யார் யார் என்ன பேசியிருக்காங்க, எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத லைவாக பார்த்தாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக சட்டமன்றம் அதில் நடக்கக்கூடிய விவாதங்கள் எல்லாமே சூடு பறக்க இருக்க போகுது. அவங்க யார் எப்படி பேசுகிறாங்க, மக்களுக்காக எப்படி பேச போகிறாங்க, துதி பாட போகிறாங்களா, அதுவும் எப்படியான துதிகள். கடந்த ஆட்சியின் போது பலவிதமான துதிகள் பாடப்பட்டது. ஒரு கல் ஒரு கண்ணாடி செங்கல் அப்படின்னு சொல்லி ஆவடி நாசர் அவர்கள் பேசுனதெல்லாம் இன்னைக்கும் டாப் நோச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி மக்களுக்கான குரலாக எந்த குரல் ஒலிக்கப் போகிறது, ஆளும் கட்சியா எதிர்கட்சியா இல்லாட்டி குட்டி எதிர்கட்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சட்டமன்றம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் இருக்க போகிறது. இது மட்டும் கிடையாதுங்க, அரசியலில் இன்னும் சில முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை இன்னொரு பதிவில் பார்த்துடலாம். இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நம்ம கிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே போக்கிமேன், அதுலேயும் குறிப்பாக ஸ்பெஷல் கார்டு, கோல்டன் கார்டு இருக்குது, சில்வர் கார்டு இருக்குது, பிளாக் கார்டு இருக்குது, இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 55 அந்த போக்கிமேனுக்கான ஸ்பெஷல் கார்ட்ஸ், இது ஒரு பேக், இது ஒரு கார்டு ஃபுல்லாக உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்ததாக நம்ம குழந்தைகள் விளையாடுறதுக்கான யூனோ கார்டு, இது ஒரு 100 ரூபா 150 ரூபா இருக்குமா, இது உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக் கிடைச்சிரும். அடுத்ததாக விஐபி கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய போக்கிமேன்லேயே 3 விஐபி கார்டு, அதாவது ஒவ்வொரு விஐபி கார்டுக்குள்ளேயும் 10 ஷீட் இருக்கும். இது 3 அப்படியே உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கிடைச்சிரும். இதை 40 ரூபா 50 ரூபா விற்றுட்ருக்காங்க, ஒன்றே விற்கிறாங்க. அடுத்ததாக நம்ம வீட்டு குழந்தைகளுக்கான பிரைன் ட்விஸ்டர், இது மெட்டல் ஐக்யூ பசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 6 பசில்ஸ் வந்துடும். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்துடும். இதுக்கு ஒரு 200 ரூபா போடுவாங்களா, ஆனால் 1 2 3 4 இந்த 4 பொருட்களுக்கும் சேர்த்து கிட்ஸ் பேஸில் 222 ரூபா. வெறும் ஒரு 100லேருந்து 150 பீசஸ் இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த ஆஃபர் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நம்ம கொண்டு வந்திருக்கோம். வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது.